வணக்கம் வாங்க. நாம இன்னைக்கு அகத்தியர் பெருமான் காட்டுற வழியில ஒரு சரியான வாழ்க்கையை எப்படி வாழலான்னு பார்க்க போறோம். அவரோட ஆன்மீக பாதையில இருக்கிற முக்கியமான வழிகாட்டுதல்களை பத்தி ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்ட போற அகத்தியர் யாருன்னு பாத்துடலாம். புலஸ்தியர் பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஈசனுக்கே சமமானவர் என் குருநாதர் அகத்தியர்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி போதும் அவரோட மகிமையை நம்ம புரிஞ்சுக்க. சரி, ஆன்மீக பாதையில போற எல்லாருக்குமே வர்ற ஒரு பெரிய சவால் அதுதான் கர்ம வினை. நம்ம வாழ்க்கை, நம்ம விதி, ஏன் கிரகங்கள் கூட ஒன்னோடு ஒன்னு எப்படி பிணைஞ்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. கர்ம வினைங்கிறது சிம்பிளா சொன்னா ஒரு பிரபஞ்ச விதி. நம்மளோட எண்ணமும் செயலும் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது. ஆனா அகத்தியர் வாக்குப்படி இந்த கர்மாவை நீக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் அது ஈசனுக்கு மட்டும்தான் இருக்கான். இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது. நம்ம விதிங்கிறது ஏதோ சும்மா நடக்கிறது இல்ல. அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உங்கள் பாவம் புண்ணியத்திற்கு ஏற்றவாறு கிரகங்கள் வேலை செய்யும்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம செயல்கள் தான் வானத்தில் இருக்கிற சக்திகளையே இயக்குது. சரி, பாவம் செஞ்சா என்னாகும், புண்ணியம் செஞ்சா என்னாகும்? பாவம் அது தடைகளை உருவாக்கும். வியாதிக்கு மருந்து தேடினா கூட கிடைக்காது, நம்மள அப்படியே கீழே இழுத்துடும். ஆனா புண்ணியம் அது ஒரு கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும். ஏன், கிரகப் பயிற்சியால வர பாதிப்பு கூட தாங்குற சக்தியை கொடுக்கும், நம்மள மேல உயர்த்தும். அப்போ இந்த கர்மாவோட பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அகத்தியர் சொல்ற முதல் வழி என்ன? அதுதான் ரொம்ப எளிமையான தன்னலமற்ற தான தர்மங்கள் மற்றும் நல்ல செயல்களோட சக்தி. இதுக்கு ஒரு உதாரணம் கூட இருக்கு. போன வருஷம், அதாவது 2023ல அகத்தியர் சொன்னதை கேட்டு அவரோட பக்தர்கள் நீர்மூர் தானம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அவரு தன்னோட ஆசிர்வாதத்தை கொடுத்ததா சொல்றாரு. இப்போ இந்த வருஷமும் அதே செய்ய சொல்லி நம்மள கூப்பிடுறாரு. சரி, சும்மா ஒரு மோர் தானம் பண்றதால என்ன பெரிய ஆன்மீக விளைவு வந்துட போதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் விஷயம் இருக்கு. நாம நீர் மோர், மூலிகை தண்ணி இல்ல சாப்பாடு கொடுக்கும்போது சனீஸ்வரனும் சூரியனும் குளிர்ந்து போவாங்களாம். அவங்க குளிர்ந்தா நமக்கு நல்லது செய்வாங்க. கடைசில இந்த ஆசீர்வாதம் எல்லாம் தானம் செஞ்ச நமக்கே தான் திரும்ப வரும். சரி, முதல் வழி தானம். இப்போ 2வது வழிக்கு வருவோம். உலகத்துல பெரிய படிப்பு படிக்கிற மாதிரி ஆன்மீகத்திலயும் ஞானத்தாடிய ஒரு பயணம் தேவை. அதுதான் புண்ணிய தலங்களுக்கு போறது. அகத்தியர் இத ஒரு சூப்பரான உதாரணத்தோட சொல்றாரு. ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னா எப்படி ஹையர் ஸ்டடீஸ் தேவையோ அதே மாதிரி ஞானத்தோட உச்சிக்கு போகணும்னா புண்ணிய தலங்களுக்கு போகணும்னு சொல்றாரு. இது ஏதோ ஒரு ரிச்சுவல் இல்ல, இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் மாதிரி. ஞானத்தை அடையணும்னா அவர் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்த அழுத்தி சொல்றாரு, அது திருத்தலங்கள். ஆமா, மறுபடியும் சொல்றேன், திருத்தலங்கள். ஓடி ஓடி திருத்தலங்களுக்கு சென்று அறிவதே உயர்நிலைக்கான வழின்னு அவரே சொல்றாரு. அதனால உண்மையான ஞானத்தை அடையணும்னா தொடர்ந்து புண்ணிய தலங்களுக்கு போய்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து 3வது வழி. இது நம்மளோட அன்றாட வாழ்க்கைய ஒழுக்கமா நெறிமுறையோட வாழ்றத பத்தினது. ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு இதுதான் அடிப்படை. அகத்தியர் ரொம்ப நேரடியா தெளிவா 4 ரூல்ஸ் சொல்றாரு. இத கண்டிப்பா கடைபிடிக்கணுமாம். 1, கோபப்படாதீங்க. 2, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. 3, பொய் சொல்லாதீங்க. 4வது, உங்கள நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மத்தவங்களையும் நேசிக்கணும். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப ஆழமான ஒரு போதனை. நான் எனக்குங்கிற சுயநல வட்டத்தை விட்டு வெளியே வந்து எப்படி மொத்தவங்களுக்காக வாழ்றதுங்கிறது தான் இது. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, எல்லை இல்லாத புண்ணியம்னு ஒன்னு இருக்கு. ஆனா அது நம்ம கர்ம வட்டத்துக்கு வெளியேதான் இருக்கு. நம்ம சாதாரண வாழ்க்கைக்கும் உண்மையான ஆன்மீக விடுதலைக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். இங்கதான் நம்ம வாழ்க்கையோட 2 பக்கத்தையும் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் கர்ம வட்டத்துல சிக்கிய சுயநல வாழ்க்கை. பணம், புகழ், பதவி, அதிகாரம், நான், என் குடும்பம், என் சொத்துன்னு இதுக்குள்ளேயே சுத்திட்டு வர்றது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, எல்லையில்லாத புண்ணியத்தை கொடுக்கற தன்னலமற்ற வாழ்க்கை. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, எந்த பலனையும் எதிர்பார்க்காம மத்தவங்களை இறைவன் கிட்ட வழி நடத்துறது, இயற்கைய பாதுகாக்கிறது. இதுதான் அந்த வாழ்க்கை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையான ஆன்மீக வளர்ச்சிங்கிறது நான், எனக்கு, என்னோடதுங்கிற அந்த சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வர்றதுதான். இதுதான் விடுதலைக்கான ஒரே வழி. இப்படி மத்தவங்களுக்காக வாழ்றதோட பலன் என்ன தெரியுமா? அகத்தியர் ரொம்ப உறுதியா ஒரு வாக்கு கொடுக்கறார். நீங்க மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கிரக பெயர்ச்சி கூட உங்களை ஒன்னும் செய்ய முடியாதான்.
ஆனா பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே கிரகங்கள் உங்களை கழுத்துடும்னு எச்சரிக்கிறார். சரி, இவ்ளோ விஷயங்களை கேட்டோம். இத நம்ம வாழ்க்கையில உடனே எப்படி கொண்டு வரலாம்? உங்களுக்காக ஒரு கேள்வி. சின்னதோ பெருசோ, இன்னைக்கு உங்களால மத்தவங்களுக்காக என்ன ஒரு தன்னலமற்ற செயலை செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்க பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.